அதிமுக பாஜக தரப்பு என்ன நம்புதுங்கிறத நான் தமிழ் கேள்வியில கூட பேசல, முதல் முறையா உங்களுக்கு தான் சொல்றேன். தேர்தலில் கணிசமான இடங்களை தாவேகா பெறும் என்று அவங்க நம்புறாங்க. கணிசமான இடங்களை அதிமுக பெறும் என்று அதிமுக பாஜக நம்புகிறது. ஆனால் 2 பேருமே தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இதை நோக்கித்தான் நகர்ந்திருக்கிறது. ஆஃப்டர் எலெக்ஷன், தேர்தலுக்கு பிறகு நம்ம இணைந்து கொள்ளுவோம். நான் என்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தர்றேன், தனித்த பெரும்பான்மை எனக்கு கிடைக்காம. அதாவது தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்து அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டால் அதிமுக யார் ஆதரிக்கும்? விஜய் ஆதரிக்கும். தனிப்பெரும் கட்சியா அஇஅதிமுக உருவெடுத்து தாவேகா விஜய்ட்ட ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா விஜய் யார் ஆதரிப்பாரு? அதிமுக பாஜகவை தேர்தலுக்கு பிறகு ஆதரிப்பார். இப்போதைக்கு நம்ம சேர்ந்தோம்னா நமக்கு ஆபத்து, பாஜகவோடு கூட்டணி என்று எங்க கட்சிக்காரனே என்னைய காரி துப்புவான், அதனால நம்ம வேண்டாம்னு சொல்லி விஜய் வந்திருக்கிறாரு. தேர்தலுக்கு பிறகான ஒரு கூட்டணிக்கு அவர் தயாராகி விட்டார். ஆனா அதுக்கு ஜெயிச்சு எம்எல்ஏ வரணும்ல. எம்எல்ஏ இருந்தா நீங்க போய் தேர்தலுக்கு பிறகு ஆதரிப்பீங்க. அதுவும் உங்க கட்சிக்கு வரப்போவது இல்லை. எனவே அந்த கனவும் நடக்க போவதில்லை.